எக்ஸாம்பிள் எஸ்கே அண்ணா எடுத்துக்கோங்க, சிவா அண்ணா எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு கம்பேரிசன்லாம் வரும்பொழுது அது நீங்கள் எப்படி ஹெல்த்தியாக அதுலேருந்து அவாய்ட் பண்ணிக்கிறீங்க? டேக் இட் வெரி ஹெல்த்தி பை சேயிங் வென் சிவகார்த்திகேயன் என்கிட்ட ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது என்னோட ஃபஸ்ட்டு இனிஷியல் 4-5 ஃபிலிம்ஸ்லாம் பண்ணும்போது அவர் ஸ்கூலு காலேஜில் போய் நான் ஃபஸ்ட் டே பார்த்துருக்கேன் அண்ணான்னு சொல்லி அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அதனால ஐ see them as they have seen me as an inspiration and the kind of films what I have done நிச்சயமாக அவங்க வந்து அதை பார்த்து தான் வளர்ந்துருப்பாங்க. ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எனி இன்செக்யூரிட்டிஸ் த்ரூ கம்பேரிசன். ஸோ நிச்சயமாக if I'm doing a film with another combination, நிச்சயமா these guys will look up to it. ஐயோ என்ன படம் புதுசாக என்ன பண்ணுறாங்க, என்ன புதுசாக இது பண்ணுறாங்க. ஸோ நிச்சயமாக நான் தைரியமாக சொல்லலாம் for all these actors who are with me, ரவி ஆகட்டும், சிம்பு ஆகட்டும், தனுஷ் ஆகட்டும். ஸோ எனக்கு வந்து நான் அந்த காலகட்டத்தில் இருக்கேன், அவங்க தான் காம்படிட்டர்ஸாக பார்க்குறேன். ஐ டோன்ட் see சிவகார்த்திகேயன் or other guys as like competition. We would say இந்த படத்தில் இன்ஃபேக்ட் என்றென்றும் புன்னகை வந்து வினய் கேரக்டர் சிவகார்த்திகேயனை தான் கேட்டோம். So lot of things changed and all that stuff, and then அவரோட படங்கள் I think after Marina and all that stuff, then Vijay Sethupathi also started doing a lot of films. So all my directors worked with இப்போ என்கிட்ட ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸ் தான் விஜய் சேதுபதி கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, லைக் சிவகார்த்திகேயனோட ஒர்க் பண்ணியிருக்காங்க.